சிங்கப்பூரில் இருக்க கோயிலெலாம் போயிட்டு எப்படி சாமி கும்பிட்டு வருவோமா? முதல்ல பார்க்க போகிற கோயில் வந்து 100 டெப்போ ரோட்டில் உள்ள ருத்ரகாளியம்மன் கோயில். கோயிலை பார்த்தா மிகவும் பிரம்மாண்டமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சுங்க. கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அப்படியே கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சாமிக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு தீபாரணையும் பார்த்துட்டு வந்த வேலை என்ன அன்னதானம் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டாச்சு, ருத்ரகாளியம்மன் கோயில். அடுத்த கோயில் பிள்ளையார் கோயில் போய் பார்க்கலாமா? பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரம் பார்க் பக்கத்துலேயே இருக்குது. அடுத்து பிள்ளையார் கோயில் போய் பார்ப்போமா? லயன் சித்தி விநாயகர்களுக்கு எப்போ வந்தாலுமே கூட்டமாக தாங்க இருக்குது. கூட்டத்தில் எப்படி நம்மளுமே சாமி கும்பிட்டுட்டு லைனில் நின்று அன்னதானத்தையும் வாங்கி அங்கேயே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பிள்ளையார் கோயில் முடிஞ்சிச்சு. அடுத்த கோயில் எங்கேன்னு போய் பார்க்கலாமா? அடுத்த கோயில் சைனா டவுனில் இருக்க மாரியம்மன் கோயில் தான். போகலாமா? மாரியம்மன் கோயிலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் வந்து தீமிதி திருவிழா கூட முடிஞ்சிச்சு. அப்படியே கோயிலை சுற்றி வந்தால் ஊரில் மாதிரியே வேப்ப மரம் அரச மரம்லாம் இருந்துச்சு. அது பார்க்கறதுல கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு ஒரு காப்பியை வாங்கி அங்கேயே குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. கடைசி கோயிலாக சைனா டவுன் மாரியம்மன் கோயில் வந்தோம், சாமி கும்பிட்டாச்சு. கிளம்ப போகிறோம். மறக்காமல் சிங்கப்பூர் டிரைவரை ஃபாலோ பண்ணிட்டு சிங்கப்பூரில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுவேன்.